कापुरी पुण्यभूमी पवित्र तिथे नांदतो ज्ञान राजा सुपात्र तया नविता महापुण्य राशी नमस्कार माझा सद्गुरु श्री ज्ञानेश्वरा पुंडलिका वरदे हरी विठ्ठल श्री ज्ञानदेव तुकाराम पंढरीनाथ महाराज की माऊली ज्ञानेश्वर महाराज की जगद्गुरु तुकाराम महाराज की सर्व संतों की जय जय राम कृष्ण हरे जय जय राम कृष्ण हरे जय जय राम कृष्ण हरे जय जय राम 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 कृष्ण हरे जय जय राम 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 कृष्ण हरे
सुंदर ते ध्यान उभे विटेवरी 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 सुंदर ते ध्यान उभे विटेवरी
राम कृष्ण हरे जय जय 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 राम कृष्
असं कस देवाच्या देव पायी दगडा देवाच्या देव पायी दगडा देवाच्या देव पायी दगडा असं कस देवाच्या देव पायी दगडा देवाच्या देव पायी दगडा देवाच्या देव पायी दगडा नहीं दूध खातो
जातो Come on.
असकस असकस देवाच्या देव पायी दगड. असकस அது எப்படி அப்படி எப்படி எப்படி அப்படி எப்படி வேணா சொல்லுவோம். ஸ்லாங் அது. அவர்களுடைய பாஷையில மாத்ரு பாஷையில நடைமுறையில் வர்ற ஒரு ஸ்லாங். ஏகநாத் மகாராஜ் எதற்காக அந்த அக்ஷரத்தை தேர்ந்தெடுத்தார்ங்கிறது முக்கியம். அசகச அசகச தேவாச்சா தேவ பாய் தகடா. சுவாமியினுடைய பாதம் வந்து தகடாங்கிற தகடான்னா நித்தியம் ஆடுறத சொல்றாரா, கோபிகா ஸ்திரீகளோட போய் ஆடிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு சேலஞ்சு வருதுன்னு சொல்றாரா, ஒருத்தர் ஒருத்தர் பீட் பண்ணிப்பா, ஒருத்தர் ஒருத்தர் மிஞ்சுவா, அது எப்படி அப்படி ஒருத்தர் ஒருத்தர் மிஞ்சுவாங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம, அதை எப்படி அப்படி அப்படிதான் அப்படி எப்படியோ அப்படியோ அப்படியோ எப்படி அசகச அசகச தேவாச்சா தேவ பாய் தகடா அப்படின்ற துருவ பதத்துல ஆரம்பிக்கிற ஒரு பாவம் அது. ஏகநாத் மகாராஜ் எப்படி எழுதியிருக்காருன்னா, லங்கடா ஹே லங்கடா தேவ ஏக்க பாயான லங்கடா. லங்கடான்னா நொண்டின்னு இருக்கும். லங்கடா ஹே லங்கடா தேவ ஏக்க பாயான லங்கடா. ஒரு கால் சுவாமிக்கு நொண்டின்னு அர்த்தம் இல்லை. ஒரு கால்ல நிக்கிற ரெண்டாவது கால் தாங்காது. ஏன்னால் இங்க அவதாரம் பண்ணிருக்கான். இந்த பூபாரம் வந்து அவருடைய பாதத்தினுடைய திருவடியினுடைய பாரத்தை தாங்காது. அதனால ஒண்ணு போருங்கிறார் ஸ்காலர்கள். அதனுடைய ஆழம் தான். ஒவ்வொரு கௌளனியும் இடைச்சியர்களுக்கும் கிருஷ்ணனுக்கும் இருக்கிற ஒரு ஆனந்த பாஷ்பம், ஒரு சல்லாபம், ஒரு நித்திய அமிர்தம், இப்படி எல்லாம் வச்சுதான் நமக்கு இந்த பேர்கள் எல்லாமே தெரிஞ்சது. பேரே தெரிஞ்சது. இப்படி எல்லாம் வந்தது. அவ ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு அந்யோன்யம். கோபிகர்கள் எல்லாரும் கிருஷ்ணனுக்கு ஒண்ணுதான். கிருஷ்ணன் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாகவும் உண்டு, சேர்ந்தும் உண்டு. யாரும் வெசனப்படவே வேண்டாம். அங்க பொறாமைக்கு இடமே இல்லை. ஒவ்வொரு கோபிகருக்கும் ஒரு கிருஷ்ணன் இருப்பான். பொதுவா திரைப்படங்கள் எல்லாம் பார்த்திருப்பேன். இந்த காட்சிகள் எல்லாம் எதற்கு அந்த காட்சிகளை அவ சித்தரிக்க முயற்சிக்கிறான்னா, அந்த பிரேம ரசத்தை கொண்டு வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக, வேற எதுக்காகவும் இல்லை. அப்போ லங்கடாக லங்கடா தேவ ஏக்க பாயான லங்கடா, அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் அசகச அசகச தேவாச்சா தேவ பாய் தகடா. ஒரு பிரச்சனை இருக்கு, அதனாலதான் அப்படி நிக்கிறான் அப்படின்னு ஒரு கௌளனி சொல்றாங்க, ஒரு இடைச்சி சொல்றாங்க. அப்படி எப்படி சொல்லலாம் நீ கிருஷ்ணன்? ஒரு கால்ல நின்னாலே போறோம், ரெண்டாவது கால் தேவையில்லை அப்படிங்கிற. இத்தனை பேரையும் சமாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு கால்ல நின்னாலே போறோம் அப்படிங்கிறாங்க. அதற்காக தான் அந்த கடுவி, முதல் கடுவி வருது. दही दूध खातो गौड़ घरी जातो, दही दूध खातो गौड़ घरी जातो, गौड़ घरी जातो, दही दूध खातो, दही दूध खातो, गौड़ घरी जातो, दही दूध खातो, गौड़ घरी जातो, दही दूध खातो. सारी दह्या दुधाचा रबडा अर्धदाई, सारी दह्या दुधाचा रबडा. लंगडा रे लंगडा, लंगडा रे लंगडा
தேவ ஏக்க பாய அந்த லங்கடா ஒரு கால் நொண்டி அப்பதான் எப்ப பாரு அப்படியேதான் நின்று நல்லா நிக்கட்டுமே. சுவாமிய புல்லாங்குழல் வச்சு அப்படி நின்று நீங்க ஒரு போட்டோ கூட எடுத்துக்க முடியாது, ஒரு போட்டோலையும் பார்த்துக்க முடியாது. பெரிய ஓவியர்கள் வரையும் போது கூட ஒரு கால் அப்படிதான் போயிருக்கும், ஒரு கால் லாவகம். அந்த லாவகத்துல எடுத்து தன்னுடைய புல்லாங்குழலை வைத்து சுவாசத்தை விடும் பொழுதுதான் கோவர்தன கிரிகாஜே தன்னை மறந்து போறது மலைங்கிறது. திருண சராச்சரும் விசரலி எப்ப பாரு தீனி திங்குற ஆடுகள் நம்மளோட சுபாவத்தை மறக்கிறது. பக்ஷி குலே நிவாந்த ராகிலே அனுபவிச்சோம். பறக்கிறத மறக்கிறோம் சாத்தியமா? பறக்கிறத மறந்தா நின்ன கீழ் விழுந்துரும். பறந்துட்டே இருந்தா சும்மா ஒரு ரெஸ்ட் கிடைச்சாதான் போய் அந்த ரெக்கை இருக்கும். அதுவும் பொருள் அதுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த வேகத்துல நிதானம் பண்ணி அது வேணும்னா தனக்கு ரொம்ப சிரமங்கள் வராதுக்காக ஏரோப்ளேன் மாதிரி ஒரு ஃபிளைட் எடுக்கும். அப்படியே ஒரு காத்து போற திசையெல்லாம் அதுக்கு தெரியும். காரணம் என்ன? எங்களுடைய பிராணநாதன் வாசிச்சுட்டு இருக்கான் புல்லாங்குழல, கிருஷ்ணன் வாசிச்சுட்டு இருக்கான் புல்லாங்குழல அப்படின்ற சந்தோஷத்துல தன்னுடைய சுபாவத்தை மறக்கிறது. ஏகா ஜனார்தன சொல்றாரு அந்த ரெக்க பறக்காது நின்னதுங்கிற. அவர்னா அவருடைய தாத்தா, எல்லாரும் பொண்ணுதான். பானுதாச சொல்ற அங்க நின்னுதான் பிருந்தாவனத்துல இந்த காட்சிகள் எல்லாம் அனுபவித்தாரா? ஒரு புறம் இருக்கட்டும். மனிதனுக்கு எப்பொழுதுமே முக்கியம் தர்க்கம் தான் முக்கியம். எது சொன்னாலும் அது இருந்ததா நடந்ததா? கீர்த்தன்கர் பார்த்தாரா? கீர்த்தன்கர் பார்க்க வேண்டாம். கீர்த்தன்கருக்கு முன்னாடி கோடிக்கணக்கான கீர்த்தன்கர்கள் அவள் யாராவது ஒருத்தர் தெரிஞ்சிருக்காதா? ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்துன்னு வருவாங்க. ஏக்நாத் மகாராஜ் ஒரு பிரம்ம ஞானி. நாம இன்னைக்கு அனுபவிச்ச கீர்த்தனுடைய அந்த அசகச தேவாச்சா தேவபாய் தகடான்றது அவரே சொல்றார். வாழவண்டி ஜாத்தோம் கீர்த்தன கரித்தோம் சாது சந்தாஞ்சா கேத்தோ ஜகடா. அங்க போகும்போது சாதுக்கும் சந்துக்கும் ஒரு லடாய் இல்லை, ஜகடானாக்க அவளுக்குள்ள ஒரு ஆர்ப்பாட்டம். இவ ஒண்ணு சொன்னா அவ சொல்லுவான், அவ ஒண்ணு சொன்னா இவள் சொல்லுவான். லங்கடாக லங்கடனா தேவ ஏக்க பாயாத லங்கடான், அசகச தேவாச்சா தேவ பாய தங்கடான் இப்படி சொல்லிப்பாங்க இல்லையா? கொடுத்து வாங்குறது வாங்கி கொடுக்கறது, கொடுத்து வாங்குறது வாங்கி கொடுக்கறது. இப்படி இந்த பிரேம பாவத்தை அனுபவிக்கிறது. இதை அனுபவிக்கும் போது எத்தனை பேர் தாளம் போடுவான்னு தெரியாதுங்க. தாம்பாளம் மாதிரி தாளம் இருக்கும், பயந்து போட வேண்டியது சின்ன தாளத்துல. இவளுக்கு அதெல்லாம் சிரமமாக இருக்கும். காதல கேட்கும் போது உங்களுக்கும் துணி ரொம்ப ஹார்ஷா, அதுக்காக நிறுவம் அந்த மறந்து போடுவாங்க. தர்ஜாத்த அம்பர ஆகாசம் வரைக்கும் கேட்கணும், அதுதான் அவர்களுடைய ஆசை. கட்டுப்பாடு கிடையாதுங்க. வாழவண்டியில போகும்பொழுதும் வாழவண்டியை நோக்கி போகும்பொழுதும் வாரியினுடைய பாதையில போகும்பொழுதும் அவர்களுக்கு இகபரம் தெரியாது. இந்த உணர்வுகள்ல இந்த கிருஷ்ணனுடைய பிரேம பாவத்தை நிறைய எடுத்து கொடுத்தவர். அந்த பாகவதத்தினுடைய ஒரு தொலைநோக்காக தசமஸ்கந்தத்தை பண்ணி நமக்கு அதனை பிரேமத்தை நிறைய எடுத்து கொடுத்தார். அனுபவிக்கணும் இல்லையா? கதையா அனுபவிக்கிறதுக்கு சில பேருக்கு முடியும். பாகவதத்தினுடைய கதையை சொல்வார், யாருக்குமே ஞாபகமே இருக்காது. பாகவதம் முழுக்க கதை சொல்லிட்டு 10 நாள் கேட்டிருந்தா கூட முடிஞ்ச உடனே 2வது நாள் சமாச்சாரம் தான் சொன்னா ஞாபகம் வராது. பாகவதம் அவ்வளவு காம்ப்ளெக்ஸ். ஆக மொத்தம் எப்படிடா அதை அனுபவிக்கணும்னா பாவத்தை தான். அந்த பாவம் எப்படிடா வரணும்னா இப்படித்தான் வருங்க. ஏக்நாத் மகாராஜ் ஒவ்வொரு கடுமையில ஒவ்வொன்று சொல்றார். சாது சந்தாஞ்சா கேதோ ஜகடான்னு ஒரு கடுமையில சொல்றார். வாழவண்டி ஜாத்தோம் கீர்த்தன கரித்தோம் சாது சந்தாஞ்சா கேத்தோ ஜகடாங்க பண்ணும் பொழுதே முன்னுக்கு பின் எண்ண ஓட்டங்கள் அப்படியே காற்று வேகத்துல ஓடணும். காற்று வேகம்னா என்ன அர்த்தம்னாக்க ரொம்ப தீவிரமான வேகத்துல போகுது. பின்னோக்கி போய் உடனே பிருந்தாவனத்துக்கு போய் கௌளகரி ஜாத்தோம் தகி தூத காத்தோம் கரி தஹ்யா தூதாச்சா ரபடா அங்க நடக்குது. அவர்களுக்கும் பிடிக்கும். அப்படியே போட்ட பானையில தயிர் இருக்கிற வெள்ளையெல்லாம் அப்படியே எல்லாம் அப்படியே இருந்த இடம் கிளீனா போட்டு சோஃபாலாம் அங்கங்க போட்டு நம்ம இருக்காது.
கீழெல்லாம் சிந்தி இருக்கும். கிருஷ்ணன் வந்திருப்பான்னு திருப்பி சிந்தாவுக்கு தொடச்சி திருப்பி சிந்த வருவோம். வரணும்னு எதிர்பார்க்கிற பிரேம பாவம் இருக்கியா அங்க, அதுதான் அதுக்கு பேர் தான் தகடா. கிருஷ்ணன் வருவான் 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 வருவான், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அவ பண்ணுவான். இவாளும் எப்ப பாரு ஒண்ணு இதையே கடைஞ்சுட்டே இருக்க மாட்டான், வேற வேலை கிடையாது அவளுக்கு. கடைஞ்சுட்டு வந்த உடனே இவன் கடையும் போது போக மாட்டான், கடைஞ்சு முடிஞ்ச உடனே போவான். வெண்ணைய உரியில போட்ட உடனே போவான். குழந்தை எட்டாது. அந்த பாலலீலைக்கெல்லாம் போற சந்தியாக்நாத் மகாராஜ் குழந்தைக்கு எப்படி போடணுங்கிற முக்தாயி சொல்றா. அவரை பத்தி சொல்லும் போது भारत्या वेळी घरामध्ये घुसतो कान्हा गबाई, घरामध्ये घुसतो दही दूध खाऊनी माठ पोळीतो, दही दूध खाऊनी माठ फोडितो, मस्करी माझी करीतो कान्हा गबाई, मस्करी माझी करीतो. सांज सकाळी भारत्या वेळी घरामध्ये घुसतो சின்ன குழந்தைக்கு எப்படி எட்டும் பின்னாடி சொல்ல போறா. மாஞ்சர் வந்தது நினைச்சு ஏற்பட்டா. சுவாமி மாஞ்சர் எப்படி வருமோ அப்படிதான் வரும். அவளுக்கு பிடிக்கும் இருக்கா, அதுதான் தகடா. मांजर म्हणून त्यासी
ஜாதமி ஹோத்தே யமுனேச்சா பாண்யா பாட்டமஜி தரித்தோ. நிறைய அனுபவிச்சிருக்கோம். இவா யமுனைக்கு போகும்போது காத்துட்டு இருப்பார். பிரபு காத்துட்டு இருப்பார்னு சொல்றது ஒரு மரியாதை நிமித்தம் சொல்ற ஒரு கீர்த்தன். கிருஷ்ணன் காத்துட்டு இருப்பாங்கிறது ஒரு பிரேமத்தினுடைய வெளிப்பாடு. கிருஷ்ணன் காத்துட்டு இருப்பான், எல்லாம் உண்மைதான், ஒரே மரியாதை. கிருஷ்ணன் ரெண்டு பேருக்கும் ஒரே ஆசீர்வாதம். காத்துட்டு இருப்பான், ஏன்னா அப்பதான் அவளோட போய் ஒரு விளையாட்டு விளையாட முடியும். யமுனையில தண்ணி எடுத்துன்னு வருவா, தண்ணி எடுத்துன்னு வந்த உடனே வீட்டுக்கு பாதி தூரம் வரும்போது கல்லால் அடிப்பான். கடா மாறுனி காய் கோடி, கல்லால் அடிச்சா தண்ணி எல்லாம் கொட்டும். உடனே அப்படிலாம் பண்ணிப்பான். நம்ம பார்த்துருப்போம், அப்படி ஒரு செலுத்துப்பா ஒரு மாதிரி இதெல்லாம் கட்டுவான். அவன் அதை பத்தி கவலைப்பட மாட்டான். அடுத்தவன் வந்து நம்மளை ஒன்றும் பண்ணணும், கரெக்டா டொப்பு இன்னொன்று இப்படிலாம் பண்ணிட்டே இருக்கும்போது திருப்பி ஒவ்வொருத்தியா பின்னாடி போய், ஏன்னா தண்ணி கொண்டு வரதுதான் முக்கியம். அவளுக்கு தண்ணி கொண்டு போக விடுவான். இந்த விளையாட்டெல்லாம் அவளுக்கு பிடிச்சதுக்கு அப்புறம் அது வரைக்கும் இந்த விளையாட்டு தான் போயிட்டு இருக்கும். ஜாத்தமி ஹோத்தே யமுனேச்சா பாண்டியா. முக்தாயி என்ன சொல்றா, அவ காலத்துல இதை அனுபவிக்கல. அவள் பார்த்துட்டு இருக்கா தன்னுடைய கிருஷ்ணன் காலம் முடிஞ்சாச்சு இல்லையா, அப்புறம் தானே விட்டல். மணே முக்தாபாயி நவகடை திருஷ்டபான்னு தன்னுடைய முதிரையில் முடிக்கிறான். என்ன சொல்றான்னாக்க, சிக்கடி பகாவி சிக்கடி ஹரி சிக்கடி பகாவி ஏகச்சி திசதோ ஹரி காவாயி ஏகச்சி திசதோ ஹரி காவாயி ஏகச்சி திசதோ. सकस देवाचा देवा पाई तगड़ा लंगड़ा गे लंगड़ा देव एक पाया लंगड़ा गौड़गरी जातो दही दूध खातो गौड़गरी जातो दही दूध खातो हरी दयालु का छाला बड़ा अगा भाई गरी दया सदा छाला बड़ा ரகள அப்படின்னா கலாட்டா, கலாட்டான்னா ரபடா, ரகள சந்தோஷம். பின்னோக்கி எடுத்துட்டு போடும். அந்த காலத்துல என்ன இருக்கும், ஒண்ணும் கிடையாது. எதுவும் எளிமையான ஒரு வாழ்க்கை, ஒரு சமுதாயம், ஒரு ரம்யமான ஒரு சூழல், அழகான ஒரு அப்படிப்பட்ட ஒரு பாரத தேசத்துல நம்ம எல்லாம் ஜனனம் எடுத்துக்கோம். நார்த்தண்டிகள் பாரத தேசத்துக்கே நீங்க சொல்லலாம் ஜகாச்சா ஜனீச்சா அப்படின்னு சொல்லலாம். ஜகாச்சா ஜனீச்சா பண்டரிசி சாயே அப்படின்னு கீர்த்தன் தனியா வருது, அது வேற.
பாகுனியா ஜாவும் பீமா தீ கீர்த்தனது. இப்படி கௌளகரி ஜாத்தோ தகிதூத காத்தோ கரீதகியா தூதாச்சா ரமணா அப்படின்ற ஏக்நாத் மகாராஜனுடைய திருஷ்டாந்தம்னா பிரேம ரசத்தை அனுபவிக்கிறார். இங்க அவருக்கு எந்த விதமான, அதாவது இதெல்லாம் போய் மக்களுக்கு போய் சேரணுங்கிறத விட தான் அனுபவிக்கிறார். தான் அனுபவிக்கிற உணர்வுகளை தான் சாது சந்தாச்சா கேத்தோ ஜகடான்னு சாதுக்களும் சந்தர்களும் சேர்ந்தா ஒரு கோஷ்டி கிடைக்கும். சந்தர்களுக்கும் சாதுக்களுக்கும் ஒரு லவலேசம் தான் வித்தியாசம். சந்துனா அவ பகவானோட கிட்ட இருக்கிறவா, சாது கிட்ட போப்படும். அவ்வளவுதான் வித்தியாசம். விட்டால 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 விட்டால. அப்போ சொல்றார் வாழவண்டி ஜாத்தும் கீர்த்தன கரித்தும் தேவபா ஏக்நாத்தாச்சா தேவ வாழவண்டி சாது சந்தாச்சா கேத்தோ ஜகடா அப்படிங்கிற ஒரு உணர்வு வைக்கிறார். காரணம் என்னன்னா இந்த உணர்வு அவர்களுக்கு இருக்கிறதுனால இந்த உணர்வு ரசிச்சுட்டே இருக்க. அவருக்கு ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு உணர்வு இருந்து. ஏக்நாத் மகாராஜ் பிருந்தாவனத்துக்கு போகவே வேண்டாம், போயிருக்கலாமா இருக்கும். நமக்கு ரெண்டுமே முக்கியம் இல்லை. போக வேண்டாங்கிறது நான் சொல்றதுக்கு எனக்கு கீர்த்தன பாவம் இருக்கு. எதனால சொல்றேன்னா இருந்த இடத்துலயே ரசிக்கிறார் அவர். சாவளாகே மாய், சாவளன்னா கிருஷ்ணன். சொல்லி சாவளன்னா கிருஷ்ணன். கிருஷ்ணனுடைய பாவத்தை ஸ்பஷ்டமா சொல்லணும்னா மாயம். நீ கேட்கும் போது உனக்கு பகவானாக பிரத்யட்சம் ஆவான். நீ எதையாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொன்னா உன்னை கவுத்தி விட்டுருவோம். இப்படித்தான் போவான், இப்படித்தான் வருவான், அப்படித்தான் இருப்பான்னு அவனை சொல்ல முடியாது. 3 காலத்தோட நிலைகளுக்கும் என்ன வேணா செய்வான். அதனால பிரேம பாவத்தை கொண்டு போனேன்னா தேவபா ஏக்நாத் ஆச்சா பச்சுடா அப்படின்னு சொல்ற. முக்தாயி சொல்றா நவகணே திருஷ்டபா, புதுசான ஒரு திருஷ்டாந்தம் வந்து பார்த்தா பாண்டுரங்கன் மாதிரி இருக்கு அப்படிதான் சொல்ற. மணே முக்தா பாயி நவகணே திருஷ்டபா பாண்டுரங்க திசத்தும். பாண்டுரங்கன் திஸ்த பாண்டுரங்கன் மாதிரி இருக்கு. அப்படியே உச்ச மலாவரி பாந்திலே சிங்கே ஆத்த கஷா பொருத்தோ மாஞ்சர மனோ நீ ஜாசி மாறித்தா மஜவரி குணா சாங்கித்தோ. ரெண்டையும் சுவாமி அவளுக்கு காமிச்சிருக்கான். 2 சித்திரப்படமும் அவளுக்கு காட்டுறான் பகவான். பிரத்யட்சமாக இந்த அனுபவங்கள் எல்லாம் அனுபவிச்ச முக்தாபாய் பாட்டு இல்ல, அதுல இருந்து வந்த உணர்வு பூர்வம் தான் நமக்கு கௌளனி பாட்டாக வந்திருக்கு. அனுபவிச்சா இந்த நேரத்துல பூனை தான் வரும். வீடுகள் எல்லாம் பூட்டி எல்லாம் வைக்கிறது கொள்றதெல்லாம் ரொம்ப துர்லபமாக இருக்கும். ஒரு பக்கம் நம்மளுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ற, இன்னொரு பக்கம் அவளுக்கு பிருந்தாவனத்துக்கு போறது. வாயு வேகத்துல காற்று வேகத்துல போறது. ஜிக்கடி பஹாவே திக்கடி ஹரி, ஜிக்கடி பஹாவே திக்கடி ஹரி ஏகச்சி திசத்தோ. எல்லாம் ஒன்னா இருக்கு. வேற யாரும் இல்ல, மஜகாபாய் பாண்டுரங்க திசை. என்னோட பாண்டவன், என்னோட விட்டல், என்னோட கிருஷ்ணன். அப்படி வருது அவளுக்கு. முக்தாயி அப்ப எந்த நிலையில் ஆதிபராசக்தியோட அம்சமாக நாம சொல்றோம். முக்தாயினுடைய பிரஸ்தாபத்தை எப்பவும் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது இல்லை. ஞானேஸ்வர் நிவத்தி, ஞானேஸ்வர் சோபாந்தே முக்தாயி. அப்படி ஒரு அனுபவம் கொஞ்ச நெஞ்சம் அனுபவிச்சாலும் ஒரு ரசமாக அனுபவிச்சிருக்காங்க. அதனால அந்த கட்டங்களை எல்லாம் நாம் பகிர்ந்து கொள்கிறோம். ஏக்நாத் மகாராஜ் சொல்ற அவன் மாயை பண்றதே அவனுடைய ஒரு குணமாக வச்சிருக்கான். காரணம் பிரேமத்தை காட்டுகிறவர்களுக்கு எல்லாம் உதவி செய்யணும். எங்கெங்கெல்லாம் வந்து தப்பு நடக்கிறதோ, தப்புனாக்க தர்மம் பேசைக்கு நடக்கிறதோ, அங்கெல்லாம் எப்படி எப்படி காட்சி கொடுக்கணுமோ அப்படி காட்சி கொடுக்கணும். முன்னுக்கு பின் முரணாக சொல்லுவான்.
நீ இதுதான் சரின்னு சொல்ல முடியாது, அது தவறுன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் அர்ஜுனன் கேட்கிறான், பார்த்தா நீ என்ன சொல்றியோ செய்கிறேன், அம்பு போடுனா போடுறேன், பாதி போட்டுட்டு நிறுத்திக்கோனா நிறுத்துறேன், எனக்கு தெரியலப்பா அப்படின்ற. நான் சொல்லறத நீ செய்யன்னு சொல்றதுடைய கீதாசாரம் வேற எதுவும் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை, வேதாந்த விஸ்தாரங்களை அனுபவிக்கணுங்கிற ஒரு உணர்வுக்காக அதை படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதை படிச்சால் அப்புறம் பாகவதத்துக்குள்ள போகணும்னு தோணும். பாகவதத்துக்குள்ள போனா ஏக்நாத் சுவாமியினுடைய தசமஸ்கந்தத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும். இப்படி ஒண்ணு போயிட்டு இருக்கும். எல்லாம் ஒன்னோட ஒண்ணு ஒரு அமிர்த பாஷ்பமான கலவையாகத்தான் இருக்கும். இந்த அனுபவங்கள் கிடைக்கணுங்கிறது தான் முக்கியமா இருக்கணும். எல்லாம் அதை தாண்டி இந்த பிரேமம் முதிர்ச்சியாக பக்தியாக மாறும். பிரேமம் இல்லாத பக்தி வேண்டாங்கிறான் சந்தர்கள். பிரேமம் இல்லாத பக்தியே வேண்டாங்கிறான். அப்படியே கண்ணெல்லாம் மூடிட்டு, கண்ணை என்னத்துக்கு மூடிக்கணும், நல்லா திறந்துக்கலாம். கண்ணை மூடினா அவன் தெரியும் போது நீ கண்ணை மூடிக்கலாம். எங்க ஹிருதயத்துல தெரியணும், தெரியறவா மூடிக்கலாம். ஆனா கீர்த்தன் இப்படிலாம் விஷமமா சொல்லான்னு நினைக்காதீங்க. உண்மையே சொல்றேன். உண்மையினுடைய வெளிப்படுத்தல், தத்துவார்த்தத்தினுடைய உண்மை சத்தியம் இது. உனக்கு உள்ளுக்குள்ள தெரிய ஆரம்பிச்சா நீ கண்ணை முடிக்கலாம். ஏன்னா உனக்கு உள்ள தெரிஞ்சிருக்கா, நீ என்னது கண்ணை திறக்கணும். என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியப்படுத்துவான். உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியும். இந்த பிரேம பாவம் வரணுங்கிறதுக்காக அவர் சொல்றார். ஏக்நாத் இந்த பிரேம பாவத்தை அனுபவிக்கிறதுலாம் அந்த நூலடிகள் வருது. சாவளாகே மாயே சாவளாகே மாயே சாவளாகே மாயே சாவளாகே மாயே சாவளாகே மாயே रूपे सुंदर सावळागे माये सावळागे माये रूपे सुंदर सावळागे माये सावळागे माये वेणुवादन
दिसतो माझ्या गबाई. பாண்டுரங்க திசத்தோ இங்க எங்க வந்தாருன்னா கிருஷ்ணன் பாண்டுரங்கன். பாண்டுரங்கன் கிருஷ்ணன். வைகுண்டிச்சா சுகுமாரி ஆரியா. வைகுண்டத்தினுடைய அதிபதி வைகுண்டிச்சா சுகுமார். ஒவ்வொரு பேருக்கும் ஒரு லாவண்யத்துக்கும் பாகவதத்துல எடுத்து சொல்லுவாங்க. நிறைய சொல்லுவாங்க. நிறைய சொல்லி அனுபவிக்கிறது ஒரு பாவம். நமக்கு லவலேசம் பிரேமம் உள்ளுக்குள்ள துளுத்திருக்கான்னு நம்ம உணரணும். தட்டி பார்த்து தெரிஞ்சுக்கணும். பழையபடியே லப்டப் சத்தம் கேட்கறதா லேசா மாறி கேட்டா கிருஷ்ணன் வந்திருக்கான்னு பயப்படக்கூடாது. உடனே டாக்டர்கிட்ட போகக்கூடாது, இசிஜிக்கு போகக்கூடாது. இந்த சப்தம் போயிட்டு வந்துட்டு இசிஜியே வராது. அதுக்காக சாப்பாட்டுலலாம் ஏதாவது ஆகார கோளாறு பண்ண வேண்டாம். அவளுடைய சௌக்கியம் பண்ணிக்கோ. பிரேம பாவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க நிலைப்படுத்தி சொல்லணும். பிரேம பாவம் வசந்தது பகவான் கொடுத்ததுன்னு எல்லா பசங்க வேதம். அவர்கள் வாழ்ந்த காலம் வேறு. இயற்கையான உணவுகள், இயற்கையான சூழ்நிலைகள், நல்ல காற்று, நல்ல நீர். துகாராம் மகராஜ் கௌளனியே ரொம்ப சொல்ல மாட்டேன்னு அவரே சொல்லியிருக்கார். வந்து யமுனையினுடைய பாணி வந்து பாக்குறது எப்போதும் திருஷ்டி படத்தி சகஜரே வாட்டப்பாகே மாஜே கிருஷ்ணன் சொல்லிட்டு துகாராம் மகராஜ் ஒரு கௌளனி சொல்லியிருக்கார். யமுனை சத்தீரி கல்லை பாகிலாகரி தாலி தாவியாகாகரி எல்லா பிரதேசத்துக்கும் போயிருக்கு. பஞ்சாப் மாநிலம் வரைக்கும் இந்த பிரேம பாவம் போயிருக்கு. அவதான் அதெல்லாம் இப்படிலாம் பாடுவா. சட்டீரி காலே பாகிலாகாரி बाला बोला गौडत नारी या कठीण चालल्या मधुर बालनी. बाला बोला गौडत नारी या कठीण चालल्या मधुर बालनी. எல்லா உணர்வுகளும் பிரேம பாவத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான். சங்கீதத்தை தாண்டின விஷயம். சங்கீத உணர்வு நம்மளை வந்து நம்மளுடைய ஹிருதயத்தை வருட முடியும். சங்கீதம் நமக்குள் சுலபமாக செல்ல முடியும். ஏன்னால் அதற்கு வேணுங்கிறதுலாம் ரெண்டு விஷயம்தான். ஒன்று காற்று, ஒலி அலைகள். அந்த பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ, கிருஷ்ணன் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ, பிரம்ம சம்பந்தப்பட்ட விஷயங்களோ யார் நமக்கு கொடுப்பா? இந்த உணர்வுகளை யார் கொடுத்தா? பிற்காலம் தெரிஞ்சிடும். அவ்வளவுதான். இந்த உணர்வுகள் சந்தர்கள் கொடுத்ததுனால ஏக்நாத் போறார். சாது சந்தாச்சா கேத்தோ ஜகடா. சாதுக்கள் இன்னைக்கு அனுபவிக்கிறோம். நிறைய சத்துக்களும் அனுபவிக்கிறார். வடக்கு மாநிலங்கள் பக்கம் போனா இது ரொம்ப விஸ்தாரமா அனுபவிப்பா. அதுவும் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி எல்லாம் வரப்போது ரொம்ப ராத்திரியெல்லாம் நான் ஸ்டாப் 24/7 ஓடிட்டு இருக்கும். காரணம் அந்த பிரேம பாவத்தை அனுபவிக்கிறார். நிறைய கலைஞர்கள் இருப்பா. அதை தாண்டின விஷயம் அந்த அனுபவம் கிடைக்கிறது. கலைஞனுடைய கலை படைப்பை தாண்டின விஷயம்.
அங்கு இறை உணர்வு அப்படியே வந்து போகும், காத்து வாக்குல வந்து போகும். அது நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால சொல்லும் போது சொல்ற, சுவாமி வரும் பொழுது யமுனைக்கு ஜலம் எடுக்க போறாளாம். யமுனையிலேருந்து வரும்போது தண்ணி அணையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் என்னதான் தளம்பாத எடுத்துட்டு போறாலும் அவர் சும்மா வச்சுதான் எடுத்துட்டு வருவாங்க. எழுதினாக்க பச்சை நிறமா எடுக்கும். விழுந்தது யமுனையோட தண்ணி, அது எப்படி பச்சையா ஆகும் அப்படின்னு ஒரு கௌளணி உண்டு. விஜிலே சர்வ அங்க அப்படின்னு ஒரு காரணம் என்னன்னா, விஜிலே சர்வ அங்க அப்படின்னாக்கன்னா சாதாரண தண்ணி தான் வந்தது. கிருஷ்ணனியோட திசை திருப்பி உடனே அந்த தண்ணி விழுந்தது. சாதாரணமா தான் வந்தா, வரும்போது இப்ப என்னன்னா பச்சை கலர்ல மாறி இருக்கு. கேலா இருவ ரங்க नकले तपाई डक्कन काड़ा मारिला नकले तपाई डक्कन काड़ा मारिला नकले तपाई डक्कन काड़ा मारिला माट पोड़िला काड़ा அப்படியே அடுக்கி 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 ஜன்மாஷ்டமி பூரா எங்கேயோ ஒண்ணு இந்த பிரேம பாவத்தை அலசிண்டே இருக்கும். பாஷையெல்லாம் தாண்டி அந்தந்த பிரதேசத்துல என்னென்ன பாஷையோ, என்ன பாஷையோ அவர்களுக்கு பரிச்சயமோ எல்லா இடத்துலையும் வந்துருக்கு. அதுவும் கிருஷ்ணன் சம்பந்தப்பட்டது கேட்கவே வேண்டாம். பாண்டுரங்கனே கிருஷ்ணன், இங்க இருக்கிற சந்தர்களும் கிருஷ்ணன் சொல்லியிருக்கா, அங்க இருக்கிற சந்தர்களும் கிருஷ்ணன் சொல்லியிருக்கா. என்னத்துக்காக அப்படி சொல்லியிருக்கான்னா, வேதம் மட்டும் இல்ல, இறை உணர்வு மட்டும் இல்ல, பாஷைங்கிற ஒரு பரிமாணங்களை எல்லாம் தாண்டி போகணும் இந்த பிரேமம். அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கை. दौलत दौलत दमकत चाले दौलत दौलत दमकत चाले दौलत दौलत दमकत चाले दौलत दौलत दमकत चाले गोजिरी बावले गोजिरी बावले ठाकुरिया दौलत
संत एकनाथ महाराज முடிச்சோம். காரணம் என்ன? சாது சந்தாச்சா கேத்தோ ஜகடா எப்படி சேர்றா பாருங்க ரெண்டு பேரும். முத்திரை வரைக்கும் நாமதேவர் வந்தார். நாமதேவர் கடைசியில் வந்து ஏகநாதர் வந்தாலும்
எல்லாரும் ஒண்ணு. அவ்வளவு பிரேமம் எல்லாரும். முக்தாய் சொன்னா இல்லையா, மஜவரி குணா சாங்கித்தோ சாங்கக பாய் एकची दिसतो हरिग भाई एकची दिसतो पांडुरंग दिसतो हरिग भाई पांडुरंग दिसतो कृष्ण भाई. இந்த உணர்வுகளை எல்லாம் அப்படியே ரசனையாக எடுத்துட்டு போனா என்ன ஆகுதுன்னாக்க, எடுத்த ஜென்மா எதுக்கு அப்படின்னா, இதை கேட்கணும் இல்லையா, சத்தியமாக நல்ல ஜென்மான்னு அர்த்தம். கவலைப்பட வேண்டாம். எங்கேயாவது ஏதோ அசட்டுத்தனமான விஷயங்கள் இருந்தா அது அது ஒரு பிரம்ம ரசம், நவரசமும் இருந்தா தான் நமக்கு ரசிக்கிறது இல்லையா. அறுசுவை உண்டி வேண்டிருக்கு இல்லையா, 6 சுவைகளோட கசப்பு சாப்பிடாத இருக்கும். கசப்பு சில சமயம் தேவைப்படுறது. கசப்பே நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றா கூட கசப்பை சாப்பிடக்கூடிய ஒரு நிலை வந்தா சாப்பிடுவா. அந்த கசப்புல ஒரு புத்துணர்வு கிடைக்கும். வியாதியிலேருந்து சில சமயம் வெளியில வரதுக்கு கசப்பு தான் மருந்து, அருமருந்து. அது திதிப்ப ரொம்ப சாப்பிட்டு இருக்க முடியாது. ஸோ 6 சுவை வரும். அதை 6 சுவையில அந்த கசப்புங்கிறத கடைசி வரைக்கும் வச்சுட்டே தள்ளியே வச்சது கருதுவோம் சேருவோம். இந்த பாங்குன்னு ஒரு இலை இருக்கும். அந்த இலை மனசு நம்மளுடைய சித்தத்துல ஒரு மயக்க நிலையை கொடும். இது கிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்கு ரொம்ப விசேஷமாக அந்த ஊர்கள்ல எல்லாரும் அந்த அந்த பானத்தை பருகுவாங்க. பாங்குன்னு ஒரு இலை. அது அந்த இலைக்கு லேசான ஒரு மயக்கம் போடும். அந்த அந்த பாங்கு குடிக்கிறதுக்கு லேஸ் கசப்பு. அந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஏன் குடிக்கிறாங்கன்னா, ஜென்மாஷ்டமியினுடைய அந்த பிரேம பாவத்தை அனுபவிக்கிறதுக்கு இந்த பாங்கு உதவி பண்ணணும். அப்படித்தான் வந்தது. அப்புறம் அவரவர்கள் கையில போய் மாட்டிட்டு முழிக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. விஷயம் அங்கதான் இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. பிரேமபானம், அது பிரேமபானம். அன்னைக்கு வச்ச நாள்ல மதுபானம் ஒன்றும் செய்யாது. அப்படி ஒரு உணர்வு. அப்போ இந்த உணர்வு வரும்பொழுது நாம் இந்த காட்சிகளிலிருந்து அதனுடைய தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். அதுக்காக இந்த உணர்வு சொல்றோம். அன்னைக்கு ஏன் அதை செய்கிறார்கள் என்றால், அதுல தன்னை மறக்கணும். நிவாந்தராகினை, தன்னை மறக்கவே முடியாது, மறக்கவும் கூடாது. 2 ஆண் பெண் என்று 2 வர்க்கம் உண்டு. இந்த ஆண் வர்க்கமும் பெண் வர்க்கமும் 2 பேரும் முக்கியம், ரொம்ப முக்கியம். இது இணை கோடுகள் கிடையாது. சேரும் பிரியும் சேரும் பிரியும் இப்படிதான் போயிட்டு இருக்கும். ஆனால் இந்த இணை கோடுகள்ல பெண்களுக்கு என்று சில நிலைகளை வகுத்திருக்காரு, அவ்வளவுதானே தவிர என்ன, பகவானுக்கு ஆணும் பெண்ணும் 2 பேரும் ஒன்னாதான் தெரிகிறாங்க. அவனுடைய பிரேம பாவம் தொலைநோக்கு ஒரே மாதிரி தான் வருது. அப்படி வரத வச்சுதான் இங்க அவன் சொல்றான், கோபி பாக தாத்த டோளே மனம். ரஞ்சமன நாமாவணின்னு வரும். அந்த அக்ஷரத்தை நாம சொல்லல, ஏன்னா இந்த ரசனையை சொல்லிட்டு சொல்லணும். டோலத்தை டமக்க குழந்தையா இருக்கும்போது இந்த டோல்கி வாச சத்தத்துக்கு கரெக்டா முட்டியில பாதத்தையும் வச்சு அழகா நேர்காலில் ஆரம்பிச்சு மனமெல்லாம் லயிச்சு போடுன்னு சொல்லிட்டு மனமிழா லேசிய மனான்னு சொல்லிட்டு அங்க முடிக்கும் போது கோபி ரஞ்சமன நாமாவணின்னு நாமதேவர் ரொம்ப கௌரவனிலாம் சொல்லல. அப்போ பிரேமத்தினுடைய ஒரு உச்சகட்டத்துக்கு போய் அந்த பாவத்தை வெளிப்படுத்திருக்கிறோம். நம்ம அதை அந்த பிரேம பானத்தை பருகணுங்கிற ஒரு பாவம் தான் வேணும்.
महिषासुराची मारुनी अंबे बैसे ग सिंहावर अंबे बैसे ग सिंहावर महिषासुराची मारुनी अंबे बैसे ग सिंहावर अंबे बैसे ग सिंहावर मातुलिंग गदाही उजवीकड मातुलिंग गदाही उजवीकड दैत्यासी मारुनी भक्तरक्षिणी तैतोगे आपुल्या पायी प्रतापे थोर तू अंबाबाई प्रतापे थोर तू अंबाबाई प्रतापे थोर तू अंबाबाई प्रतापे थोर तू अंबाबाई कुसुमे पातळ नेसुनी तुमना चोळी ग बुंडेगार कुसुमे पातळ नेसुनी तुमना चोळी ग बुंडेगार तनमणी सरी ग काली हार तनमणी सरी ग काली हार मंगळसूत्र गणपारायण जग जेटी ताळ पाती कुंकू भेटिया रे सर पाती कुंकू भेटिया रे सर पाती हातगड सरे काकडा कोणे ग पैंजण पायी प्रतापे थोर तू अंबाबाई प्रतापे थोर तू अंबाबाई शुक्रवारी निगदा स्वामी वाघाचा गजर शुक्रवारी निगदा स्वामी वाघाचा गजर जडकती हिल्लाळ ते सुंदर जडकती हिल्लाळ ते सुंदर साधू संत अवघे मिळून एक तुझ्या चरणी बोलती जय अंबे गजुनी बोलती जय अंबे गजुनी भक्तरक्षण भुवनी आई सर्व जगासी आई प्रतापे थोर तू अंबाबाई प्रतापे थोर तू अंबाबाई प्रतापे थोर तू अंबाबाई बोल माई माता की देवादिदेवा प्रभु वासुदेवा म्हणून गावा दासांची सेवा अपराध केले जरिपालकानी क्षमा करावे जगपालकाने उपासनेला दृढ झालवावे भूदेव संतांची सदा लवावे सत्कर्मयोगे वयगालवावे सर्वामुखी मंगळ बोलावे जय जय रघुवीर समर्थ जय जय रघुवीर समर्थ जय जय रघुवीर समर्थ ज्ञानदेव तुकाराम पांडुरंग
पांडुरंग हरि वासुदेव पांडुरंग हरि वासुदेव पांडुरंग हरि वासुदेव। भारत माता की जय। सनातन धर्म की जय। सर्व संतनों की जय। लोका समस्ता सुखिनो भवन्तु समस्त सन्मंगलानि